புலிமலைய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிற படம் பராரி. ஃபெராரின்னு கார் பேர்லாம் சொல்ற மாதிரி சொல்றீங்க. என்ன பஞ்ச பராரி? பஞ்ச பரதேசின்னு சொல்லுவோம். பஞ்ச பராரின்னு சொல்லுவோம், பரதேசின்னு சொல்லுவோம். என்னன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து இந்த மாம்பழ சீசன் அப்போ இங்க பெரிய சாதி சின்ன சாதின்னு சொல்லிக்கிற ரெண்டு சாதியுமே கூலி வேலைக்கு பெங்களூர் போறாங்க. பெங்களூர் கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓசூர் அது தாண்டின உடனே பெங்களூர் தானே, ஓசூர் பார்டர். அந்த பார்டர் ஏரியாவில் ஒரு அந்த மலையிலேயே ஒரு ஃபேக்டரி இருக்குது, ஜூஸ் ஃபேக்டரி. அங்க ஜூஸ் ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒரு கன்னடியனா இருந்தாலும் ஒரு தமிழர்கள் மேல நல்லா வேலை செய்யறவங்க. இப்ப நம்ம எப்படி நார்த் இந்தியன்கள்லாம் உழுது உழைச்சுக்கிட்டே இருக்காண்டான வச்சுட்டு இருக்கோம். தமிழ் யாரும் வேலை செய்யறதே இல்ல. எல்லா ஹோட்டல்லையும் இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. இப்போ இந்த மாதிரி வேலைக்கு போறாங்க இவங்க. இங்க இருக்கிறப்ப திருவண்ணாமலையில வேடியப்பன்னு ஒரு சாமியை ரெண்டு கம்யூனிட்டிக்கு எப்படி ஒரே சாமின்னு எனக்கு தெரியல, அந்த ஊர்ல அப்படி இருக்கும் போட்டு இருக்குது. ஒரே சாமியை குலதெய்வமா வழிபடுறாங்க. வேடியப்பனுக்கு முதல்ல இவங்க படையல் போடுறாங்க, அடுத்து இவங்க படையல் போடுறாங்க. அங்க மாட்டுக்கறியை ஒரு பாறையில வச்சு வெட்டுறாங்க. அங்கதான் நெல்லு தானியம் எல்லாம் காய போடுற இடம். அதனால அந்த வசந்த ஜாதி கத்துது. இதுல ஒரு ஃபைட்டு. அந்த பாறை இருந்தாலும் பிரச்சனைன்னு வசந்த ஜாதியிலேயே ஒருத்தன் சுயநலவாதி என்ன பண்றான், அந்த பாறையே பங்கு போடலான்னு பிளான் பண்றான். அதுக்கு தடையாவும் இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ வேற இடமே இல்லையா கிடைக்கல. இந்த குரூப் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த பாறையை இது பண்ணிட்டு மீட்டணும். அது மாதிரி அந்த கீழத்தெரு மேலத்தெருவுல வசந்த ஜாதி ஜாதி. இப்போ அந்த மாதிரி ஏரியாவுக்கு இவங்க தண்ணி ரெண்டு ஊரு, ஒரு ஊரு டிஎம்கே சார்ந்திருக்கு, ஒரு ஊரு ஏடிஎம்கே சார்ந்திருக்கு. ரெண்டுக்கு ஊரே புரிஞ்சு இப்போ இவங்க தண்ணி தர மறக்கிறாங்க. என்னன்னா இந்த பிரச்சனையினால இதெல்லாம் முடிச்சுட்டு இங்க அங்க வேலைக்கு போனா இங்க இதுக்குள்ளார ஒரு காதல் ஜோடி, ஹீரோவும் ஹீரோயினும். அவரு ஆமா, வசந்த ஜாதி பொண்ணுங்களுக்கு எல்லாம் அவங்களோட கீழே இருக்க ஜாதி ஆண்மையில தானே காதல் வரும். ஏன்னா இங்க வசந்த ஜாதியில ஆம்பளைங்களே கிடையாது இல்ல. ஓகேவா? அதனால அங்க அந்த பையனை லவ் பண்ணுது. அதெல்லாம் படம் நீங்க வந்து இந்த மாதிரி படம் எடுத்த ரஞ்சித் என்ன நாங்க மாரி செல்வராஜையும் வெற்றிமாறனையும் நம்ம கொண்டாடுறோம்னா அவங்க எந்த லெவல்ல நிறுத்தணுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப ரஞ்சித்தோ இன்னும் யாரு நிறைய பேர் இந்த ஜாதி படங்கள் எடுத்து ரப்பர் பந்து அது நல்ல படம். நீங்க சொல்ற விதத்துல சொன்னா நம்மளே ஏத்துப்போம் இல்லையா? ஐயோ நம்ம இவ்வளவு யோக்கியத்தனெல்லாம் பண்ணமான்ட்டு அங்கதான் மிஸ் ஆயிடுறாங்க. இந்த படத்திலேயே ரெண்டு ஜாதி ஒன்னா காட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடி வாங்குறது எல்லாம் பகவ ஜாதிக்காரனா இருக்கும். அவங்களுக்கு போட்டு புழக்கிறாங்க. அவன் சிங்கம்னு பனியன் போட்டிருந்தான், அதை பிடிச்சி கிழிக்கிறாங்க. ரெண்டு சிறுத்தை பனியனும் கிழிக்க வேண்டியதானே? ஆமா, அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. பத்தியா இதுலயே ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படி நீ சொல்லிவிட்டு என்னையும் பாரு, நான் சமதர்மமா படம் எடுத்திருக்கேன்னா எனக்கு தோணாதா? ரெண்டுமே தானே கிழிக்கணும்ல. ரெண்டு பேரும் போய் பெங்களூர்ல அடி வாங்குறானுங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா இந்த காதலன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து பொண்ணோட மாமன்காரனும் அதே ஜூஸ் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிருக்கான். அவன் கொஞ்சம் மோட்டத்தனமா இருக்கான். இவங்க பண்டிகை திம்பாங்களாம், மாட்டுக்கறி திம்பாங்களாம். அவன் குடிச்சா அந்த பொண்ணுக்கு பிடிக்காம இருக்குது. இவனுக்கு பண்டிகை எல்லாம் வாங்கி கொடுக்குது அந்த பொண்ணு. இது என்ன கல்ச்சர்னே தெரியல. காதலாம் குடிச்சா சாயம் கூட வாங்கி கொடுக்க முடியும். இல்ல மூலம் இருந்தது அவங்களுக்கு. என்னவோ நம்ம மூலம் வெளியே வராம இருந்தா சரிதான். நமக்கு மூலத்தை நல்லாவே தான் பண்ணிருக்காரு. இந்த ஜாதி விஷயங்கள்ல ஒன் சைடா இருந்ததுல நமக்கு எல்லாம் கொஞ்சம் சூடாயிடுச்சு. நமக்கு மூலம் வெளியில சரிதான். இப்ப பெங்களூர் போறாங்க. பெங்களூர் போயிட்டு அங்க வந்து ஜூஸ் கம்பெனில ஒருத்தன் வில்லனா இருக்கும். ஏன்னா அவரு ரெண்டு படம் ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. அவருதான் அங்க வில்லன். கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தரோட பையன் தான் அந்த பையன். படத்துல தோழர்னு இந்த ஜாதிக்காரனே ஒருத்தர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான். அங்க இருந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணல. இவங்க எல்லாம் வந்து அந்த ஊருக்கு போய் அங்க பெங்களூர்ல அடி உதப்பட்ட பிறகு கடைசியா கிளைமாக்ஸ்ல என்னன்னா
அடிச்சு புலந்து நிறுவனப்படுத்திடுறானுங்க பெங்களூர்காரனுங்க. இவர் ஓடி வந்து அவனுக்கு துணி கொடுக்குறாரு, திருப்பி இவர் அடி வாங்குறாரு, கொலைவெறியில கட்டி வச்சிருக்கானுங்க இவரையும் காதலியும். அவர் வந்து கவனம் பண்ண மாட்டாரு. எங்கேயோ காட்டுல இருக்கும் அந்த ஜூஸ் ஃபேக்டரி மலை மேல, அங்க கர்நாடகா பீப்புள் எல்லாம் வந்துருவாங்க. பக்கத்து சந்துக்குள்ள பக்கத்து மலையில இருக்கிற பக்கத்து சருவுல இருக்கிற இவங்களால வர முடியாது, கேட்டா அடி வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி போட்டோம். பராரி உண்மையாவே ஒரு நல்ல விஷயத்துக்காக படம் எடுத்திருக்காங்க. ஒரே டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீயும் நானும் கூலி, உனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு ஜாதி, ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தாண்டா வந்திருக்கோம். அதை நம்ம ஒத்துக்கிறோம், நல்ல விஷயம், ஓகேங்களா? ஆனா ஒரே குரூப்பை போட்டு போட்டு அடிக்கிறீங்களே அப்படி டைரக்டர் மேல நமக்கு வருத்தம். பொங்கி வளரும். ராஜமுருகன் தான் எடுத்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சாதினா டக்குன்னு சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா? அவர் படம் எல்லாம் ஊத்திக்கிச்சு. அதுதான் அவரும் நல்ல திறமைசாலி, அவ்வளவு பிரமாதமா ஃபீல் பண்ணோம்ல. அதுதான் இந்த படத்துல வந்து எல்லாமே புதுமுகங்கள் தான் முக்காவாசி. ஹரிஷ் சங்கர் அவர் தான் மாறன்ற கேரக்டர். அவர் தான் மாறன்னு பேர் வச்சாலே உங்களுக்கு தெரியும்ல, புரட்சியாளர் அவர் தான். அவரை வந்து உழுந்து உழுந்து காதலிக்கிற கேரக்டர் தான் சங்கீதா கல்யாண் தேவகிங்கிற கேரக்டர்ல. குரு ராஜேந்திரன் அவர் தான் இந்த வெடி அந்த வசந்த ஜாதி வில்லன், ஓகேவா? அது வேற, நம்ம வசந்த ஜாதி தெரியறதுக்காக சொல்றோம். நீ என்ன நீ நானும் கூலி, நீ என்ன நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். சாம்ராட் சுரேஷ் அவர் சாம்ராட்டுங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. மகேந்திரன் அவர் ஜெகன்கிற கேரக்டர். இன்னும் பலரும் இருக்கிறாங்க. ஜெயக்குமார்ங்கிற கேரக்டர்ல பிரேம்நாத் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பெரிய வெடி அவர் தான் டைரக்டர் பண்ணிருக்காரு. படத்தை தயாரிச்சிருக்கிறது நம்ம குக்கு இயக்குனர் ராஜமுருகன். அதே மாதிரி இந்த படத்துக்கு கலா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஹரிசங்கரே ப்ரொடியூசர், ஹீரோவே ப்ரொடியூசர். ஆமா, சாம் ரோல்டனோட மியூசிக் அது சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு எடிட்டர் சாம் ஆர்டிஎக்ஸ். அவரு இன்னும் கொஞ்சம் கத்திரிய ஒன்ற விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கோம், ஓகேவா? எனக்கு பிடிக்காத எனக்கு பிடிக்காது இல்லப்பா, மக்களுக்கு நீங்க படம் எடுக்கிறது எல்லா சமூகத்துக்குமான படம். ஒருத்தரை மட்டும் தூக்கி பிடிச்சீங்கன்னா தப்பு தானே. அதுதான் சலுகை இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்குறோமே. இப்போ பெங்களூர்ல போனா தமிழ்னா வேற லெவல்ல இருக்கு. தமிழ்நாட்டோட பெங்களூர்ல தமிழ் நல்லா இருக்கான். எங்கன்னா அதுக்கு காவிரி பிரச்சனை வர்றப்பதான் பிரச்சனை ஆகும். ஆமா, அது அந்த பக்கம் எங்க. ஆனா பெங்களூர் பொறுத்தவரையும் இப்ப முதல்ல தமிழ் தான் அதிகமா தான். இப்ப தமிழ், தெலுங்கு எல்லாம், ஹிந்தி எல்லாரும் சரி சமமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. அதனால நீங்க வந்து அவர்தான் போட்டோகிராபி, ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்டர் AR சுகுமார், அவர் DFA. மொத்தத்துல இந்த பராரி சில இடங்கள்ல பஞ்ச பராரியாவும் பாடுபடுத்துது. ஆமா, பல இடங்கள்ல கொஞ்சம் சந்தோஷப்படுத்துது, பரோபகாரியாவும் இருக்காரு. ஒரு நல்ல கருத்துக்காக டைரக்ட் படம் எடுத்திருக்கிறாரு. அதை நம்ம பாராட்டணும். அதை சொன்ன விதத்துல நீங்க ஒன் சைடா இருந்ததா தோணுச்சு, அவ்வளவுதான். பராரி பஞ்ச பராரியாவும் தெரியுது, பரோபகாரியாவும் தெரியுது. ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.